எப்பயாவது ஒரு நாள் மத்தியானத்துல சமைக்க வேணாம்னு தோணும்ல, அப்படிதான் இன்னைக்கு தோணுச்சு. மத்தியானம் இன்னைக்கு சமைக்கவே இல்ல. பிரெட் இருந்து முட்டை வச்சு அப்படியே ஆம்லெட் மாரி போட்டு சூப்பரா சாப்பிட்டாச்சு. ரொம்பவே சிம்பிளா சாப்பிடும்போது ஒரு ஒரு நாளைக்கு நல்லா ஃபில்லிங்காவே இருக்கும். அப்புறம் இப்போலாம் டிவில ஒரு இங்கிலீஷ் படமா பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க பசங்க. என்னன்னு தெரியல. அப்புறம் பலாப்பழம் நல்லா பழுத்துச்சு. இதுக்கு மேல இருந்தா வேஸ்ட் ஆயிடும். கொஞ்சம் காய்வட்டா தான் இருக்குது. ஆனா இதுக்கு மேல இருந்து அழிக்கணும்னு கட் பண்ணிட்டோம். அப்பா வந்தா தான் கட் பண்ணணும் அப்படின்னாங்க. ஏன் அப்பா வந்தா தான் கட் பண்ணுமான்னு நம்மளே கட் பண்ணலாம் அப்படின்ட்டு நாங்களே கட் பண்ணி பிரித்து ஒரு வழி பண்ணிட்டோம் அந்த பலாப்பழத்தை. அதுக்கு வாய் இருந்தால் அழுதுரும். கொஞ்சம் வேஸ்ட் ஆகிடுச்சி. ஆனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்தது. ஒரு மாதிரி சின்ன சொலையாக இருந்தது. நானும் என் பெரிய பொண்ணு உட்காந்து உரிச்சிட்டே இருந்தோம். சின்னவ அவள் பாட்டுன்னு எவ்வளோ சாப்பிட்டான்னு அளவே இல்லை. அவள் பாட்டு சாப்பிட்டுட்டே இருந்தா அளவு இல்லாமல். இந்த மாதிரி வேலை செய்கிறதுக்கு பெரியவளை கூப்பிட்டா நல்லா ஹெல்ப் பண்ணுவாள். சின்னவ வரமாட்டா. 4 பழம் உரிச்சா ஐயோ எனக்கு கை வலிக்குது அப்படின்னு டிவி பார்த்துட்டு அந்த பழத்தெல்லாம் சாப்பிட்டு எவ்வளோ கொட்டை இருக்கு பாருங்க. அது எல்லாமே அவள் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நைட்டு சமையல் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, பச்சை பயிறு கிரேவி சிம்பிளாக முடிச்சாச்சு. காலையில் மத்தியானமே சரியாக சாப்பிட்லையா, அதனால நைட்டுக்கு நல்லா காரசாரமாக கிரேவி வச்சு சப்பாத்தி போட்டு சூப்பராக சாப்பிட்டாச்சு. இந்த மாதிரி வேலைக்கு சின்னவ வருவா. 2 பேரும் ஒரே நேரத்தில் தான் சண்டை வரும். அதனால் ஒரு சில விஷயங்களுக்கு அவள் வருவா, இன்னொரு சில விஷயங்களுக்கு சின்னவ வருவா. இப்படி தான் எங்கள் வீட்டில் போகுது. சப்பாத்தி இப்படி நல்லா பிசைஞ்சால் தான் சாஃப்டாக வரும்ட்டு மாவு குத்தி குத்தி பிசைஞ்சிருந்தா சரி எப்படியோ ஒன்று. பசங்களுக்கு லீவ் விட்டாச்சா, போர் அடிக்குது, டைம் பாஸ் ஆகல. அவங்களுக்கும் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நீங்கள் இந்த லீவில் பசங்களை எப்படி வச்சு சமாளிக்கிறீங்க, என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறீங்கன்னு சொல்லுங்கள். இந்த மாதிரி வேர்க்கடலை, பலாப்பழம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி கொடுத்தா நல்லா அவங்களுக்கு நல்ல டைம் பாஸ் ஆகும்.